இன்றைய தேவ வார்த்தை 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமேன். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்கான கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனம் தெளிவாக கூறுகிறது, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துக்கிறான்னு சொல்லி, இந்த நாளில் நாம் எந்த காரியத்துக்கும் பயப்படாமல் இருக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து அதன்படி செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவன் நமக்கு பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவியே தந்திருக்கிறார் என்று. இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த சூழ்நிலைகளிலும் பயப்பட வேண்டாம். தேவன் தரும் பலத்தால் நிறைத்திருப்பீர்கள். தெளிந்த புத்தியால் சரியான தீர்மானங்களை எழுப்பீர்கள். ஆண்டவரே, இன்று எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பயபத்தையும் அகற்றும் உமது பலத்தாலும் அன்பாலும் எங்களை இடைகட்டி கொள்ளும். எங்களை நிரப்பி தெளிந்த புத்தியோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி செலுத்தும் கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்கிறவரும் வாசிக்கிறவரும் கைக்கொள்ளும் வாக்கியவான்கள் இந்த வசனத்தின்படி உடைய வசனத்தை கேட்கிற, ஜெபிக்கிற, வேண்டுகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து அவள் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாளில் யார் யார் பயத்தோடு பானம் காணப்பட்டாலும் அந்த பயத்தின் ஆவியை அளவிட்டு நீக்கும்படியாக ஜெபிக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரே, அன்போடு இரக்கத்தோடு நடக்க கத்த கிருபை செய்யுங்கப்பா. எல்லா ஊழியக்காலையும் ஆசீர்விக்க முடியாது ஜெபிக்கணும் கர்த்தாவே. யார் யார் பிறந்த நாள் திருமண நாள் கால பிள்ளைகளை ஆசீர்விக்க முடியாது ஜெபிக்கணும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையோட சந்திங்கப்பா. இரத்த கோடைகளை மூடி மனித பாதுகாத்து கொடுங்கப்பா. சந்தோஷத்தினாலும் சமாதானம் நிரப்புங்க ஆண்டவரே. தெய்வீக பிரசனால் தாங்கி வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளையும் எங்களுக்கு புதிய நாளை ஆசீர்வித்த முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து கொடுங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.